வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஓடோவில் இருக்க நாலேஜ் ஆப்போட ஃபியூச்சர்ஸ் பற்றி பார்த்தோம். நாலேஜ் ஆப் யூஸ் பண்ணி கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸ், ட்ரைனிங் மெட்டீரியல், பாலிசிஸ் இது எல்லாத்தையும் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஓடோவில் நாலேஜ் ஆப்பில் எப்படி பேஜ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ வந்து நம்மளோட ஓடோவோட மெயின் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நாலேஜ் அப்படிங்கிற ஆப்குள்ளே போகிறேன். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செக்ஷன்ஸ் இருக்கும். லைக் ஃபேவரட்ஸ், தென் ஒர்க் ஸ்பேஸ், ப்ரைவேட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்க டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இங்கே ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் என்னென்னா இதில் வந்து நீங்கள் போடுற எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து எல்லாருக்குமே விசிபிள் ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்து இங்கே ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ப்ரைவேட் அப்படிங்கிறது உங்களோட டாக்குமெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணி இன்னைக்கு ஏதாவது ஒர்க் வந்து முடிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி இதை நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டிக் பண்ணலாம்ல, அதுக்கு வந்து ப்ரைவேட் அப்படிங்கிற பார்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இப்போ வந்து இங்கே ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா நான் வந்து நியூவாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். நான் இந்த ப்ளஸ் சிம்பிளை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே அன்டைட்டில்டு அப்படின்ற மாதிரி நேம் வரும். இந்த இதுக்கு வந்து நீங்கள் ஒரு டைட்டில் கொடுக்கணும். எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேஷன் ட்ரைனிங் அப்படின்ற மாதிரி நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஹெட்டிங் இங்கே உங்களுக்கு வந்துடும். ஸோ இது நம்ம வந்து ஃபோல்டராக தான் இங்கே உங்களுக்கு இருக்கும். நான் இப்போ பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேஷன் அதுக்குள்ளே வந்து நான் இப்போ வந்து ஆர்எஃப்கியூ ஜென்ரேஷன், இப்போ ஓடோவில் வந்து ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஆர்எஃப்கியூ ஜென்ரேட் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ஆர்டரை அதை கன்வெர்ட் பண்ணணும். இப்படி தான் ப்ரொசீஜர். ஸோ ஒரு செஷன் ஆட் பண்ணி இதில் வந்து ஆர்எஃப்கியூ கிரியேஷன் அப்படின்ற மாதிரி நான் ஒரு சப் ஹெட்டிங் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இங்கே வந்து ஆர்எஃப்கியூ கிரியேஷனுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். இப்போ ஹெட்டிங் வந்து நான் இங்கே ஆர்எஃப்கியூ கிரியேஷன் அப்படின்ற மாதிரி நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1. ஸோ நான் இதை போல்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் இதை நான் கிளிக் பண்ணிட்டு இங்கே போல்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். இங்கே பேராகிராஃபா இல்லை வந்து ஹெட்டிங் டேகா அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆர் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹைலைட்டட் கலர் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஸ்டெப் 1 என்ன அப்படின்றத நீங்கள் போடணும். இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து ஓப்பன் ஓடோ ஆப், சர்ச் தி பர்ச்சேஸ் மாடியூல், இந்த மாதிரி நான் கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதோடது வந்து நீங்கள் வந்து வேறு கலர் யூஸ் பண்ணனாலும் வேறு கலருக்கு வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் பாயிண்டாக நீங்கள் நோட் பண்ணோம் அப்படின்னா நான் ஜஸ்ட் பேக்ஸ்லாஸ் கொடுத்துட்டு இதில் வந்து புல்லட்ஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். புல்லட்டட் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா இது வந்து பாயிண்டாக உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு ஸ்டெப் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் இந்த ஓடோ ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் மாடியூல் போய்க்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸோடது வந்து வந்துருச்சு. நான் இதை ஜஸ்ட்டு ஏன்னா நியூவாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியாது இல்லையா, அதுக்காக நம்ம வந்து இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இது வந்து மெயின் ஸ்க்ரீன் அப்படின்ற மாதிரி. இங்கே நான் வந்து மெயின் ஸ்க்ரீன் அப்படின்றது கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கடுத்து வந்து இப்போ பர்ச்சேஸ் மாடியூல்குள்ளே போகணும் இல்லையா, அதில் வந்து ஆர்எஃப்கியூ ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தானே டாஸ்க்கு. நான் ஜஸ்ட்டு பர்ச்சேஸ் மாடியூல் கிளிக் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு வந்து நியூ அப்படின்றத கொடுக்கணும் அப்படின்றக்காக நான் நியூ அப்படின்றத கொடுத்துட்டு இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து கிரியேட் நியூ ஆர்எஃப்கியூ ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி நம்மளா ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். நான் போல்ட் கொடுத்துக்கிறேன். தென் வந்து ஹெட்டிங் டேக்காக அதை வந்து கொடுத்துட்றேன். ஸோ இதை நான் கொடுத்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இமேஜஸும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ வந்து நியூவாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து
ஒரு செஷன் அதாவது ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டோம். அதில் வந்து ஒரு செக்ஷன் இன்னொரு ஃபோல்டர் சப் ஃபோல்டர் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இதை நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இந்த சேவ் பட்டன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஒர்க் ஸ்பேஸில் கிரியேட் பண்ணியிருக்கனால எல்லா யூஸரும் வந்து இதை பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு பேஜ் தென் வந்து சப் ஃபோல்டர் இதுலேயே வந்து நீங்கள் நிறைய கிரியேட் பண்ணிட்டே போகலாம். இப்போ ஆர்எஃப்கியூ ஜென்ரேஷன்லேயே வந்து இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த ப்ளஸ் கொடுத்துட்டு இன்னொன்று கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஹெட்டிங் அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேஷன் அப்படிங்கிறதுலையே வந்து இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும், பர்ச்சேஸ் ஆர்டருக்கான ஸ்டெப்ஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் மேலே இருக்க அதாவது பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேஷன் ட்ரைனிங் அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேஷன் அப்படிங்கிற மாதிரி ஹெட்டிங் கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து அவங்க வீடியோ பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் ஜஸ்ட் யூடியூப் போகிறேன். ஸோ நான் இப்போ வந்து பர்ச்சேஸ் மாடியூல் அவங்க ஈஸியாக இதை பார்த்தா லேர்ன் பண்ணிப்பாங்க அப்படின்ற சுச்சுவேஷனில் நான் இந்த இந்த பர்ச்சேஸ் மாடியூலுக்கான இந்த வீடியோக்கான லிங்க் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த லிங்க்கை வந்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம கொடுத்துட்டோன்னா இந்த லிங்க் இவங்க ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணாலே வந்து இந்த வீடியோ வந்து அவங்க இங்கேருந்தே ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து ஒரு நியூவாக ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நாலேஜ் ஆப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எத்தனை எம்ப்ளாயி நியூவாக ஜாயின் பண்ணாலும் சரி அவங்களுக்கான லீவ் பாலிசிஸ் எல்லாத்தையும் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க முடியும். ஈவன் இந்த மாதிரி வீடியோஸாக இல்லை வந்து ட்ரைனிங்க்கான எல்லாத்தையும் நீங்கள் இதில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நம்ம நார்மலாக மேனுவலாக ட்ரைனிங் கொடுத்தாலுமே அவங்களுக்கு நிறையா டவுட்ஸ் வருது அப்படிங்கிறப்போ இந்த ஆப்பில் போயிட்டு அவங்க ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி ஒரு நாலேஜ் ஆப்பில் வந்து பேஜ் கிரியேட் பண்ணணும், தென் வந்து ஹெட்டிங், தென் இமேஜஸ் எப்படி ஆட் பண்ணணும், வீடியோ எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஓடோ நாலேஜ் ஆப்பில் ரியல் டைம் கம்பெனிக்கான யூஸ் கேசஸ், ஹெச்ஆர், சேல்ஸ், டெக்னிக்கல் டீம் எல்லாரும் இந்த நாலேஜ் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.